கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கீகா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐபிஎல் டீமோடைய ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம் எப்படி அவங்களுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அண்ட் எப்படி என்ன என்ன இந்த சீசன் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத பத்தின அனாலிசிஸ் பண்ண போறோம். வணக்கம் ப்ரோ, நம்ம ஹெச்பிடி ப்ரோ தான் ஜாயின் பண்றாரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் திங், மும்பை இந்தியன்ஸுக்கு எல்லா டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் என்னன்னா, இன்ஜுரியில பல பிளேயர்ஸ் மிஸ் ஆகுறாங்க, பல பிளேயர்ஸ் வரல அப்படிங்கிறது ஒரு கவலை. அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்கிற பிளேயர்ஸை எந்த பிளேயிங் லெவன்ல எந்த இடத்துல ஆட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கவலை. யாரை எங்க ஆட வைக்கிறது? ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இன்ஜுரியில போயிருக்காங்க, இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு சைடு சிஎஸ்கே எடுத்துட்டீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் வரல அப்படிங்கிறாங்க. இந்த சைடு நீங்க கேகேஆருக்கு பல இன்ஜுரிஸ் இருக்கு. ஆர்சிபி சைட்லயுமே உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஹேசல்வுட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மற்ற டீம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ்ஆர்ஹெச், ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் யாருமே வந்துட்டு வரல அப்படிங்கிறாங்க, இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஈவன் மிச்சல் ஸ்டார்க் ஃபார் டிசி. அந்த வகையில மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு 8 ஓவர்சீஸ் பிளேயர் அவைலபிளா இருக்காங்க. அந்த 8 ஓவர்சீஸ் பிளேயர் நான் சொல்றேன் ஒரு டைம். குவிண்டன் டீகாக், ரயன் ரிக்கில்டன், ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட், வில் ஜாக்ஸ், ட்ரெண்ட் போல்ட், கார்பின் பாஷ், அல்லா கசன்ஃபர் அண்ட் மிச்சல் சாண்ட்னர். இந்த 8 பேரையுமே நீங்க பிளேயிங் லெவல்ல ஆட வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஒரு மும்பை இந்தியன் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா தலைவலி எங்களுக்கு இல்ல, ஜெயவர்தனேவும் ஹர்திக் பாண்டியாவும் நீங்க ஏதோ ஒன்று தலையை பிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப பேசுற 2 பேருமே ஒரு மும்பை இந்தியன்ஸுடைய ஃபேன் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்மளுக்கே என்னன்னா, சரி யாரோ ஒருத்தர் ஆடுங்க, யாரு ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்க ஆடுங்க, ஒருவேளை அவங்க சொதப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலா வேற பிளேயர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம இருப்போம். ஓவர்சீஸ் பிளேயர் தான் எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்தியன் பிளேயர்ஸ்ல ஏகப்பட்ட பேக்கப். தீபக் சகர் ஆடினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷர்துல் தாக்கூர் ஆட முடியாது. போன சீசனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் அஸ்வினி குமார் அவர் ஆட முடியாது. நீங்க அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கடவுள் ஒரு கடவுள் வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் போது எனக்கு இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கொடுத்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் கேட்கணும். ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ் எனி டே அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா இப்போ மயிலா ஜெயவர்தனைக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே நான் பிளேயிங் லெவன்ல போயிடுறேன். உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, குவிண்டன் டிகாக்கா, ரயன் ரிக்கில்டனா? விஜய் சேதுபதி மாதிரி நான் எனக்கு ரெண்டுமே வேணும் மேடம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்க கூடாது. ஒரே பதில், குவிண்டன் டிகாக்கா, ரயன் ரிக்கில்டனா? ஆனா போயா பாலே ஏக்கரை போட்டு வச்சிட்டேன். 2 பேருமே இது ஒரு டெலிகேட்டான பொசிஷன். குவிண்டன் டிகாக்கு, ரயன் ரிக்கில்டன் இங்கேயே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் அடிவாங்க. இந்த காம்பினேஷன் இந்த இடத்துல ஒரு சின்ன கவுண்டர். The same South Africa team also dealing the same problem this chapter. ஆனா அவங்க அந்த சாப்பிட்டு அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. 2 பேரையும் வச்சு ஆடிக்க முடியும் எப்படியா இருந்தாலும். இப்ப நமக்குதான் பிரச்சனை. இப்ப என்ன பண்ண போற? ஏன்னா இனிஷியலா டிகாக் தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இனிஷியலா அதுக்காக தான் அவங்க டிகாக்கே அவங்க ஆக்ஷனுக்குள்ள வர வச்சாங்க. ஆக்ஷனுக்குள்ளேயே எடுத்து இது பண்ணது அதனால ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். டிகாக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடுத்த கேள்வி இன்னொரு யாக்கர். அடுத்தது, நான் ஜஸ்பிரீத் பும்ரா ஃபேன். ரஷித் மலிங்கா, ஜஸ்பிரீத் பும்ராவெல்லாம் பார்த்து வளர்ந்தவன். அதனால அடுத்து நான் யாக்கரா தான் போட போறேன். நீங்க இந்த யாக்கர் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டா, வில் ஜாக்ஸா? எது ஈஸி? இது ஈஸியா? ஜனவரி மாசம் வரைக்கும் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் ரத்தர்பர்டு தான் சொல்லியிருப்பேன். வேர்ல்டு கப்பை பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப 2 பேருமே வச்சு ஆட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது மும்பை இந்தியன்ஸுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரிக்கியான கால். பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வச்சு போகலாம். ஆனா எங்க அடி வாங்கும்னா, போல்ட்டை எடுத்து நீங்க வந்தாகணும், மயக் மார்க்கண்டே வச்சு நீங்க ஓட்டுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். மயக் மார்க்கண்டே ஃபுல்லா ரெடியா இந்த ஸ்டேஜுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ன்றதுனால தான் அவங்க போய் அதையும் ட்ரேட் பண்ணி வந்தாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 467 காம்பினேஷன் போடலாம். அந்த மாதிரியான ஒரு டீம்.
ஒருத்தர் ரோஹித் சர்மா இல்லாம அதை வச்சியும் ஒரு டீம் இது பண்ணலாம், சூரியகுமார் இல்லாமையும் டீம் இது பண்ணலாம், திலக் வர்மா இல்லாமையும் டீம் இது பண்ணலாம், கேப்டனே இல்லாம டீம் இது பண்ணலாம். கேப்டன் வேணாம், பும்ரா வேணாம், போல்ட் வேணாம், அப்படிப்பட்ட ஒரு டீமும் மும்பை இந்தியன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டீமை எடுத்து வச்சிருக்காங்க. பெரிய தலைங்க இல்லாமலே செகண்ட் டீமை வச்சு கூட நீங்க டீமை ஓட்டிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்குது ரத்தர்ஃபோர்ட் அண்ட் வில்ஜாக்ஸ். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரஃப்பான கால் தான். இப்போதைய சூழ்நிலைக்கு நான் வில்ஜாக்ஸ் தான் போறேன். ஓகே, இப்ப வில்ஜாக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்பின் ஆப்ஷன் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருமே. மிச்சல் சாண்டர் கிடைச்சி இருப்பாரு கண்டிப்பா. அடுத்த கேள்வி அதுதான், மிச்சல் சாண்டரா? நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய கன்சர்ன்ஸ் என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். அடுத்த 3வது யாக்கரு மிச்சல் சாண்டரா இல்ல அல்லா கசன்ஃபரா? முடியல எனக்கு. இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு, ஏன்னா 11th பிசிக்ஸ் எக்ஸாம்ல உட்காந்த மாதிரியே இருக்கு, ஆஃபலி பிசிக்ஸ் எக்ஸாம்ல உட்காந்த மாதிரி. ஏன்னா பாஸ் பண்ணாதான் எனக்கு 12th போக முடியும், ஃபெயில் ஆனா என் 11th உட்கார வச்சிருக்கான். அந்த மாதிரி என்ன புடிச்சு வச்ச மாதிரி நீ இப்ப என்ன புடிச்சு வச்சிருக்கிற. நீ நான் கனத்த இதயத்தோட நான் அல்லா கசன்பருக்கு நான் போறேன். ஓஹோ, சர்ப்ரைசிங் கால். ஏன்னா மிச்சல் சாண்ட்னர் சரியான ஃபார்ம்ல இருந்தார் வேர்ல்ட் கப்ல. நீங்க அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் கப் ரன்னர்ஸ் அப்புங்க, ரன்னர் கேப்டனுங்க நீங்க. வில்ஜாக்ஸ் ஆனால் தானே எடுத்தேன் நானு. வில்ஜாக்ஸ் அந்த ரோலை பண்ணுவாருன்னு ஒரு ஒரு சின்ன ஆசை, அவ்வளவுதான், வேற வழி இல்லாம. இன்னொன்னு, இந்த பாண்டியா ஸ்பின்னரை நம்பி என்னைக்கு கொடுத்துருக்காரு. இதுவும் கரெக்ட் தான், இந்த வருஷம் கொடுக்கலாமே. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்ல எல்லாம் பாத்துருப்பாரு சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப்ப. வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் எல்லாம் எப்படி பிலீவ் பண்ணி அந்த ஓவர்ஸ் எல்லாம் வாங்கினாரு அப்படிங்கிறது. பவர் பிளேல ஃபைனல்ல கொண்டு வந்து அக்ஷர் பட்டேல் உள்ள எடுத்துட்டு வந்தாரு, பின்னாலுடைய விக்கெட் எடுத்து கையில கொடுத்தாரு. அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேப்டன்ஷிப் அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாரு. நீங்க சூரியகுமார் யாதவ் நோன் ஃபார் ஒரு ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி கேப்டன். நீங்க போன சீசனுடைய முதல் மேட்சே அப்படித்தானே பண்ணாரு. அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா கண்டிப்பா பாண்டியா வந்து அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸ்பின்னா வந்து இன்னும் ட்ரஸ்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது. பார்ப்போம். அந்த இடத்துல உங்களுடைய கால் அப்படிங்கிறது அல்லா கசன்ஃபருக்கு போறீங்க, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஓகே, எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங், பட் பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸும் இதே மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படின்னு. 4வது யாக்கர் அடுத்து இந்த யாக்கர் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், பட் நான் ஒரு கன்சர்னோட அந்த யாக்கரை வீசுறேன். ட்ரெண்ட் போல்ட்டா காபின் பாட்ஷா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சர்ன் தெரிஞ்சிருக்கும். அதான் ட்ரெண்ட் போல்ட்னு சொல்லுவீங்க. ஆனா ட்ரெண்ட் போல்ட் வந்து இப்ப ரீசென்ட் ஃபார்ம் பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ட்ரெண்ட் போல்ட் ஆட வைப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். நான் இன்னொரு விஷயம், எனக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் வருது, நான் சொல்லிடுறேன். ட்ரெண்ட் போல்ட் வீட்டுல எல்லாம் இப்ப தேடுறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. மிஸ்ஸஸ் ட்ரெண்ட் போல்ட் இவங்ககிட்ட தான் ஒரு கொஸ்டின் வைக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வராரோ இல்லையா, நீங்க எப்படி அலோவ் பண்றீங்க? மும்பை இந்தியன்ஸுக்கு 6 மென்ஸ் டீம் இருக்கு. 6 மென்ஸ் டீம்லயும் இருக்க ஒரே பிளேயர் ட்ரெண்ட் போல்ட் தான். வடிவேலு மாதிரி நீங்க தங்கிட்டியாயா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் மும்பை இந்தியன்ஸ் எங்க போனாலும் இந்த ஆள் முன்னாடி வந்துடுறாரு. ட்ரெண்ட் போல்ட் எல்லா இடத்துக்கும் வர்றாரு. இப்ப 100ஸ்ல டீம் வாங்கி எம்ஐ லண்டன் எடுத்திருக்காங்க, அங்கேயும் மும்பை ட்ரெண்ட் போல்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இனி அடுத்து வந்து SA20 மாதிரி NZ20 அப்படின்னு ஒரு லீக் வரதான் நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். அங்கேயும் ஒரு டீம் வாங்கிருங்க, டீம் வாங்கினா மட்டும் வேண்டாம், ஒரு 20% ஷேர் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எழுதி ஒதுக்கி இந்த டீமை நீ வச்சுக்கையா அப்படின்னு கொடுத்துருங்க. இன்னும் இருக்கிறது பேலன்ஸ் இருக்கிறது WPL எம்ஐ உமன்ஸ் டீமும் 100s லீக்ல உமன்ஸ் டீம் எம்ஐ லண்டன் உமன்ஸ் டீமும் தான் பேலன்ஸ் இருக்கு. அங்க மட்டும் தான் வர முடியாது, ஒரு ஜெண்டர் ப்ராப்ளம்னால. பேசனா 2 பேரும் மயிலா ஸ்டேஷன்ல உட்கார வைப்பாங்க, எதுக்கு வந்து. இல்ல நான் சொல்றேன், ட்ரெண்ட் போல்ட் அங்க மட்டும்தான் உள்ள நுழைய முடியாது, மத்தபடி எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. இந்த பிளேயிங் லெவன்ல ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கன்சர்னே அதுதான். ஏன்னா நீங்க SA20ல ட்ரெண்ட் போல்ட் இந்த வருஷம் ஃபார்ம் பாத்துட்டீங்கன்னா எக்கனாமி அரௌண்ட் 9.5 10 அந்த ஒரு எக்கனாமில போல்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். த்ரூ அவுட் த சீசன் ஓவரால் எக்கனாமி 9.5 10 கதறிட்டு இருந்தோம். நம்ம SA20 மேட்ச் பார்க்கும்போது தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு ஓவர் தராதிங்க அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருந்தோம். ரஷித் கான் தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு ஓவர் தராத, வேற யாராச்சும் வச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ட்ரெண்ட் போல்ட். ஸோ அந்த ஒரு கன்சர்ன், அந்த ஒரு கன்சர்னோட இந்த 4வது யாக்கரை எறிகிறேன்.
ட்ரெண்ட் போல்ட்டோட போவீங்களா? இல்ல நான் வந்து வேற ஒரு காம்பினேஷனே அதுல அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம், ஒரு இந்தியன் பவுலர் உள்ள கொண்டு வரலாம், நீங்க போத் தீபக் சஹர் அண்ட் ஷர்துல் தாக்கூரோ இல்ல அஸ்வினி குமாரையோ வச்சு நீங்க ஆடலாம். ஸோ நீங்க அந்த மாதிரியான ஒரு கால் எடுப்பீங்களா ட்ரெண்ட் போல்ட்டை வந்து வெளியே எடுத்துட்டு? எனக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, போல்ட் வந்து பவர் பிளேல போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். பவர் பிளேல போன வருஷம் போல்ட் எஃபெக்டிவாவே இல்லை. எஃபெக்டிவா இருந்தப்ப என்ன டென்ட் ஊந்துச்சுன்றத நம்ம பார்த்தோம். போன வருஷம் வாங்கடே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கல எல்லா பிச்சிலையும். ஸ்விங் கிடைச்ச பிச்சுனா அந்த கொல்கத்தா பிச்சு, எஸ்ஆர்எச் கூட ஆடின பிச்சு, அந்த 2 பிச்சு தான் ஒரு மாதிரி அலைஞ்சுது பால். அடுத்தது சிஎஸ்கே, அது சிஎஸ்கே பட்டா பிளாட் ட்ராக் தான் அது. அந்த பிளாட் ட்ராக்ல இவங்களோட பிரில்லியன்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டாங்க. போல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனா டெத்துல இறக்குனார். 18வது ஓவர்ல எல்லாம் கொடுத்தப்ப போல்ட்டோட எக்கனாமியா அங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. கம்பேக் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கேம்ஸ் அந்த ஒரு 18வது ஓவர் யாக்கர்ஸா போடுவாரு உள்ள, ஸ்லோ யாக்கர்ஸ், நெருப்பு மாதிரி குத்தினாரு. இது என்ன ஆகுதுன்னா, பும்ரா மேல இருக்கிற பிரஷரும் குறையுது. பும்ரா மட்டுமே இவங்க டெத்துக்குன்னு மழை போல நம்பாம போல்ட்டுக்கு நீங்க வச்சிடலாமோ அப்படின்ற கேள்வி இங்க வருது. இங்கதான் எனக்கு வந்து ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வரும்போது ஜாக்ஸ், அல்லாஹ் கசன்பர் 2 பேரும் வந்துடுறதுனால நான் துணிஞ்சு அஸ்வினி குமாரே நான் உள்ள கொண்டு வந்துட்டு பவர் பிளேல தீபக் சகர், அஸ்வினி குமார், பாண்டியா வச்சு இந்த காம்பினேஷன் நான் ஓட்டிடுவேன். மிட் ஓவர்ஸ்ல பாண்டியா, அஸ்வினி குமார் வச்சு எனக்கு தேவைப்படும் போது ஓட்டிக்கலாம். பும்ரா இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வைட் ஆகுது வில் ஜாக்ஸ் உள்ள கொண்டு வர்றதுனால. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு குவிண்டன் டிகாக் இல்லாம ராபின் மின்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், நான் மொத்த காம்பினேஷனே நான் மாத்திருக்கேன். ராபின் மின்ஸ் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணி கிளிக் அடிக்குது அப்படின்னா மின்ஸை நான் டெப்த் பினிஷரா வச்சுப்பேன். வில் ஜாக்ஸ ஓப்பனிங் கொடுத்துருவேன். ரோஹித், வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் போகட்டும். சூரியகுமார், திலக்கு, பாண்டியா, ராபின் மின்ஸ், நமந்தீர். அதுக்கப்புறம் நான் சாட்னரையும் உள்ள கொண்டு வந்துருவேன். இந்த யூனிட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு மணிவண்ணன் சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் ராபின் மின்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். ராபின் மின்ஸ் ஒரு பிவட்டல் ரோல். மின்ஸுக்கு மட்டும் கிளிக் ஆகிற பட்சத்துல மும்பையோட ஒட்டுமொத்த காம்பினேஷனே மாத்தலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரையுமே நீங்க கொண்டு வந்துடலாம். ஜாக்ஸ் வந்துருவாரு, சாட்னர் வந்துருவாரு, ரத்தர்ஃபோர்டையும் நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். ஜாக்ஸ் ஆர் ரத்தர்ஃபோர்ட், இல்ல ஜாக்சன் ரத்தர்ஃபோர்ட், இந்த காம்பினேஷன் போய்க்கலாம். ஜாக்ஸ டாப்ல வச்சுப்போ, ரத்தர்ஃபோர்டு இருந்திருக்கிறாரு, மயக் மார்க்கண்டே, அல்லாஹ் கசன்பர், 3 ஸ்பின்னர் ஆகிடும். சாட்னர் வராரு, வில் ஜாக்ஸ் வராரு, மயக் மார்க்கண்டே வராரு, 3 ஸ்பின்னர் ஆயிடும். தீபக் சகர், அஸ்வினி குமார், பும்ரா, ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸ் ராபின் மின்ஸ் பர்ஃபார்ம் பண்ற பட்சத்துல கொண்டு வரலாம். நான் இன்னும் ஒரு யூனிட் கூட நான் எழுதியிருந்தேன். முதல் மேட்சுக்கு இந்த யூனிட்டோட போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நான் சொல்லிடுறேன். ரோஹித், டிகாக், கையி, திலக்கு, வில் ஜாக்ஸ், பாண்டியா, நமந்தீர், 7 பேர். நான் 8ல ராபின் மின்ஸை வைக்கிறேன் இதை செக் பண்றதுக்காக. இல்ல 8ல இவரு இப்ப வந்து போல்ட், பும்ரா, அஸ்வினி குமார், இதுல வந்து எனக்கு பவர் பிளே அடிவாங்க. கண்டிப்பா எனக்கு இதுல வந்து பவர் பிளே அடிவாங்க. பட் ஸ்டில் ராபின் மின்ஸை வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் டெத்ல நீங்க வில் ஜாக்ஸ் வந்துருவாரு. ஒரு இம்பாக்ட் பிளேயர் நீங்க கொண்டு வரலாமே. அதான் அல்லாஹ் கசன்பர் நீங்க பவர் பிளேல போடலாமே. இஸ் a பவர் பிளே பவுலர் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ரிலீஃப் வந்துடும். அல்லாஹ் கசன்பர் நான் உள்ள கொண்டு வர பட்சத்துல அல்லாஹ் கசன்பர் வச்சு நான் ட்ரை பண்ணலாம். எனக்கு இங்க இருக்கிற ஓவர்சீஸ் ஸ்லாட்ல குவிண்டன் டிகாக்கோட ஸ்லாட்டை வந்து நான் இப்படி யூட்டிலைஸ் பண்றதுக்கு எனக்கு ராபின் மின்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பரா பர்ஃபார்ம் பண்ற பட்சத்துல என்னோட மும்பை இந்தியன்ஸோட மொத்த தலைவலியும் முடிஞ்சிடும். பட் நான் வந்து இந்த ஸ்குவாட்ல நீங்க சொன்ன இந்த காம்பினேஷன், நீங்க வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன் சொல்லியிருந்தீங்க, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் அந்த யூஸ்வல் காம்பினேஷன் அந்த குவிண்டன் டிகாக் ஆடிட்டு நான் என்னுடைய 11 நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்
குவிண்டன் டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங். அந்த இடத்துல ரைன் ரிக்கல்டன் ஒரு பேக்கப் ஆப்ஷன் நான் வச்சிருக்கேன். இப்போதைக்கு குவிண்டன் டிகாக் ஒரு 3-4 மேட்ச் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ரிக்கல்டன் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்பர் 3ல சூரியகுமார் யாதவ், 4ல திலக், 5ல யாரு 5ல வந்து வில்ஜாக்ஸ் ஆர் ரதர்ஃபோர்ட் வந்தாருன்னா ரதர்ஃபோர்ட் நான் 4க்கு தள்ளிடுவேன். வில்ஜாக்ஸ் வந்தாருன்னா நான் இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துட்டு போவேன் 5 or 6. ரதர்ஃபோர்ட் வந்தாருன்னா நான் நம்பர் 4. திலக் வந்து இந்தியாவுக்கு அந்த நம்பர் 5, 6 எல்லாம் ஆடிட்டு இருக்கனால அந்த ஒரு பொசிஷன் நீங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஒரு பொசிஷன் ஆடிட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு ஃபீச்சருக்கும் நல்லதா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து வில்ஜாக்ஸ் ஆடினாருன்னா நான் கீழே வில்ஜாக்ஸை தள்ளிட்டு நான் 4க்கு திலக்க ப்ரொமோட் பண்ணுவேன். இல்லைன்னா ரதர்ஃபோர்ட் ஆடுறாரு அப்படிங்கும் போது ஜிடில ஒரு நம்பர் 4ல தான் ஆடிட்டு இருந்தாரு. 4ல ரதர்ஃபோர்ட், திலக் வந்து 5ல வருவாரு. நான் இப்போதைக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ரதர்ஃபோர்டா இருப்பாரு நம்பர் 4ல. நான் அதுக்கான என்ன ரீசன் அப்படிங்கறதும் நான் பின்னாடி சொல்றேன். 4ல ரதர்ஃபோர்ட், 5ல திலக், 6ல ஹர்திக் அண்ட் 7ல நமன்தீப். இது வந்து எப்படி இந்த சிச்சுவேஷனுக்கு வந்த மாதிரி எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கப்புறம் நான் 8ல வந்து ஐ எம் கோயிங் வித் சாண்ட்னர். 8ல சாண்ட்னர், 9ல போல்ட். இந்த இடத்துல எனக்கு ஆப்ஷன் ஃபில் ஆயிருச்சு, ஓவர்சீஸ் ஆப்ஷன் ஃபில் ஆயிருச்சு. 10ல வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, 11ல வந்து இவரு ஐ எம் கோயிங் வித் இன்னொரு தீபக் சஹர். எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு பவுலிங் ஆப்ஷன் எனக்கு வந்து ஒரு பேஸ் பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நான் வந்து ஷர்துல் தாக்கூரையோ இல்ல அஸ்வினி குமாரையோ நான் எடுத்துட்டு வருவேன் உள்ள. ஒருவேளை ஸ்பின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து மயங்க் மார்க்கண்டே உள்ள கொண்டு வருவேன். இன்னொரு ஸ்பின்னரும் இருக்காரு, இன்னொரு யங் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு. ஐ திங்க் ஹிஸ் நேம் வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது. சர்மா. ராகுல் சர்மா அவரும் இருக்காரு, நீங்க எடுத்துட்டு வரலாம். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது நான் எடுத்து எக்ஸ்ட்ரா பவுலிங் தேவைப்பட்ட இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது நான் இப்படி எடுத்துட்டு வருவேன். ஒருவேளை நான் வந்து ட்ராக் வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து பவுலிங் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு பேட்டர் வெளியே போவாரு, ஒரு ஸ்பின்னரையோ ஃபாஸ்ட் பவுலரோ கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துட்டு வருவேன். ஸோ இப்படிதான் என்னுடைய பிளேயிங் லெவன் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இந்த ரதர்ஃபோர்டோடைய கேஸுக்கு வரேன். நான் ஏன் ரதர்ஃபோர்டோடைய போவேன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ சீசன்ஸா நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசனே எடுத்துக்கோங்க, நம்ம பஞ்சாப் கிங்ஸ் எகேன்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தோம். ஜிடிக்கு எகேன்ஸ்ட் ஆன மேட்ச் இந்த 3 மேட்சுமே நீங்க எடுத்துக்கோங்க, ஜெயிச்ச மேட்சையும். இந்த 3 மேட்ச்லயும் மும்பை இந்தியன்ஸோடைய ஸ்கோர் வந்து 220, 230 போக வேண்டிய ஸ்கோரை 200 ரன்னுக்கு கட்டுப்படுத்தி இருப்பாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஸ்டார்டிங்கும் நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு பினிஷிங்கும் நல்லா இருந்துச்சு. பினிஷிங் வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல நம்ம குவாலிஃபயர் 2ல வந்து தோத்த மேட்ச்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா கடைசி ஒரு 4-5 ஓவர்ஸ் ரன்னை வந்து இழுத்து பிடிச்சிருப்பாங்க. ஷேர்ஸோடைய பில்லியன் கேப்டன்ஷிப். அந்த இடத்துல ரன் ராட் இருந்திருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு. பினிஷர்ஸ் அந்த ஸ்லோ பால்ஸ்ல அடிக்கவே முடியாம திணறிட்டு இருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண விதத்தை பார்க்கும்போது நீங்க 230 அந்த மாதிரி ஸ்கோர் போயிருக்கலாம். ஒருவேளை அந்த மேட்ச் 230 அந்த மாதிரி போயிருந்துச்சுன்னா அந்த மேட்ச்க்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு ப்ரெஷர் போட்டு ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல ரன் ராட் எப்படி வருது அப்படின்னா அந்த ஸ்லோ பால்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கடந்த ஒரு 5 வருஷமாவே ஒரு பிரச்சனை. மும்பை இந்தியன்ஸ் ஏன் 5 வருஷமா டிராஃபி அடிக்கலன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஸ்லோ பால்ஸ்க்கு எகேன்ஸ்டா மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் விளையாடுறது கிடையாது, ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எல்லா டீமும் இந்த டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க பொலாடு, ஹர்திக் பாண்டியா நீங்க அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்ப வரையும் எல்லா பிளேயருமே ஸ்லோ பாலுக்கு திணறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அதுக்கு ஒரு சொல்யூஷனா கொண்டு வந்த ஒரு பிளேயர் தான் நமந்தீர். போன சீசன் இந்த ஸ்லோ பால்ஸ் எப்படி அடிச்சாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நமந்தீருக்கு அப்புறம் இந்த ஸ்லோ பால்ஸ், இந்த மிடில் ஓவர்ஸ், இந்த டெத் ஓவர்ஸ், அந்த ஸ்லோ பால்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்க பிளேயரா நான் ருதர்ஃபோர்ட பாக்குறேன். ஷெஃபீல்ட் ருதர்ஃபோர்ட் ஸ்பின்னர்ஸையும் டேக்கிள் பண்ணி அடிப்பாரு. போன சீசன்லாம் நம்ம பார்த்து நம்மளே போட்டு அடிச்சாரு ஜிடி கிங்ஸ்க்கான மேட்ச்ல. பின் சாண்ட்னர் வரும்போது போட்டு பொழந்தாரு, வில்ஜாக்ஸ போட்டு ஒரு ஓவர்ல பொழந்து அந்த மேட்சையும் மாத்தி விட்டாரு. அப்படிங்கும் போது ஸ்லோ பால்ஸையும் நல்லா ஆடுவாரு. நான் ஒரு ஸ்லோ பால் ஆடி நான் பாத்திருக்கேன். அப்படிங்கும் போது மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த ட்ரேட் இனிஷியேட் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசனா என்ன பாக்குறேன் அப்படின்னா இதுதான், இந்த ஸ்லோ பால்ஸுக்கு எகேன்ஸ்டா டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயரா நான் பாக்குறேன். அதனால என்னுடைய ஒரு ஆப்ஷனா வந்து ஷெஃபீல்ட் ருதர்ஃபோர்ட் முன்னாடி வந்துடுறாரு வில்ஜாக்ஸுக்கு பதிலா. வில்ஜாக்ஸுடைய ஃபார்மும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வேர்ல்ட் கப்ல பிரமாதமா இருந்துச்சு. பேட்டிங்கும் கிட்டத்தட்ட அவருடைய பேட்டிங் பவுலிங் போட்டு ஒரு 2 மேட்ச்ல பிளேயர் ஆஃப் த மேட்சே வாங்கி கொடுத்தாரு ஸ்ரீலங்கா எல்லாம் போய். அப்படிங்கும் போது மும்பை இந்தியன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் டைம்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தலைவலிதான் மும்பை இந்தியன்ஸுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு எந்த இடத்துல எந்த ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறத பார்த்து இவங்க 2 பேர்த்தையும் எடுக்கணும் அப்படிங்கறது நான் முடிவு பண்ணுவேன். இந்த குவிண்டன் டிகாக் அண்ட் ரைன் ரிக்கல்டன் தலைவலியோட வில்ஜாக்ஸ் அண்ட் ஷெஃபீல்ட் ருதர்ஃபோர்ட் இவங்களுக்கு நடுவுல யார் ஆட வைக்கிறது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன்.
கண்டிப்பா பண்ணுங்க bro. ஆக்சுவலா எனக்கு வந்து இப்ப இருக்கிற ஸ்குவாடு, இப்ப இருக்கிற பவுலிங் டெப்த்துக்கு நான் போல்ட்டுக்கே சில மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கிற பட்சத்துல என்னால வந்து ஜாக்ஸ் அண்ட் ரத்தர்ஃபோர்ட் 2 பேரை வச்சு என்னால போக முடியும். போல்ட் இல்லாம சாட்னர் ஆர் கசன்பரை வச்சு என்னால புஷ் பண்ணிக்க முடியும். கன்சிடரிங் த ஃபேக்ட் தே ஆர் ஹேவிங் அ குட் லைனப், பவுலிங் லைனப், எஸ்பெஷலி தே கேன் And ஹோல்ட் த நர்வ்ஸ். சகர், பும்ரா, அஸ்வினி குமார், ஷர்துல் தாக்கூர். and எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்க பாண்டியா வந்து இல்ல பாண்டியா விட்டுட்டீங்க. இன்னொரு 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 பவுலிங் ஆப்ஷன் வித் பேட்டிங் ஆப்ஷன், அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்ஷன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இந்த 7 ஓவர்சீஸ் பிளேயரை பத்தியே பேசிட்டு இருந்தீங்க. அங்க 8வது ஒரு ஆள் கார்பின் பாஷ். இருக்கான், காபின் பாஷ். காபின் பாஷ் நீங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவில விளையாண்ட சீரீஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா டெத் ஓவர்ல பிரமாதமா போல்ட் பண்ணாரு. பேட்டிங்கும் அவளைய பினிஷிங்கும் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. போன வருஷமே எடுத்துப்போமே, சார்ட்டர் மும்பை இல்லாத இந்தியன்ஸுக்கு சமயத்துல பாஷ் குவிக் ஃபயர் ரன்ஸ் அடிச்சான், பவுலிங் நல்லா போட்டாரு. அந்த ஒரு ஷாட், இந்த லேப் ஷாட் மாதிரி ஒன்னு ஆடுவாரு, அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னையும் ஆடுறேன். நான் வந்து காபின் பாஷை வந்து SI20 கொஞ்சம் நான் பார்த்திருக்கேன். இப்போ இந்த இன்டர்நேஷனல் சீரீஸ்க்கு முன்னாடி இன்டர்நேஷனல் சீரீஸ் தான் பெருசா அவருடைய பேட்டிங் ஃபுல்லா பார்த்தது. அந்த அதெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த இந்தியா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு வந்தப்பதான் நம்ம பெருசா பாஷை பத்தி பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி பாஷை பத்தி ஒரு சின்ன கொஞ்சமா என்ன தெரியும் அப்படின்னா, இஸ் பிளேயிங் ஃபார் MI கேப் டவுன் இன் SI20. அது ஒரு 2-3 இன்னிங்ஸ் பார்த்திருக்கேன். பவுலிங் சூப்பரா போடுவார் அப்படிங்கறத பார்த்திருக்கேன். அந்த மாதிரியான ஷாட்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் ஓகே, நமக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு இப்போ ரீப்ளேஸ்மெண்டா தான் உள்ள வந்தாருன்னு நினைக்கிறேன். போன சீசன் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்து இப்போ இவருக்கு பதிலா வந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அல்லாஹ் பதிலா தான் உள்ள வந்தாருன்னு நினைக்கிறேன். லிசார்ட் வில்லியம்ஸ். லிசார்ட் வில்லியம்ஸ், எஸ், லிசார்ட் வில்லியம்ஸுக்கு பதிலா உள்ள வந்தாரு. இந்த டைம் அந்த ஸ்குவாடோடைய ஒரு பார்ட்டாவே மாறிட்டாரு. இப்ப நம்ம இந்த 7 ஓவர்சீஸ் பிளேயரை பத்தி பேசும்போது இவருமே உள்ள வந்து விளையாடலாம். இவரும் டெத் ஓவர்ல போல் பண்ணுவாரு. உங்களுக்கு நீங்க போல்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா தீபக் சஹரை வச்சு ஒரு 3 ஓவர் பவர் பிளேல ஓட்டிடலாம். தீபக் சஹருக்கு பவர் பிளேல தாண்டி நம்ம போல்ட் ஓவர் தரப்போறது இல்ல. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ஓவர் பவர் பிளேல தந்துடலாம். 3-4 ஓவர் ஆச்சு. இன்னொரு ஓவர் இங்க வந்து ஷர்துல் தாக்கூரை வச்சு கூட இன்னும் 2 ஓவர் போட்டலாம். பும்ரா ஒழிச்சு வச்சிடலாம். நீங்க 3 overs ஃபார் தீபக் சஹர், 2 ஃபார் ஷர்துல் தாக்கூர், 1 ஃபார் ஷர்துல் தாக்கூர், அந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னும் ஒரு ஓவர் நீங்க இவரை வச்சு கூட போடலாமே. சாரி, ஹர்திக் பாண்டியா வச்சு ஒரு ஓவர் ஓட்டலாம். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வந்து நீங்க வந்து பும்ரா வந்து மிடில் ஓவர்ல 1, டெத் ஓவர்ல 3, அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல பும்ரா வச்சு போடலாம். பும்ரா வந்து நீங்க எப்படி சொல்றது, ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி, விக்கெட் இல்லைன்னா எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பும்ராவை அப்படி யூஸ் பண்றதுக்கான ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த பவுலர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு காம்பினேஷன்ல வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்வே இந்த பவுலிங் லைனப் வந்து நம்ம சொல்லிடுவோம். நம்ம போன வீடியோ கேக்கே இருக்கு, நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பவர் பிளேல இத்தனை ஓவர் இவங்க போல் பண்ணுவாங்க, மிடில் ஓவர்ஸ் இப்படி, டெத் ஓவர்ஸ் இப்படி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சுட்டு நம்ம நீங்க சொன்ன ஒரு ஸ்குவாடை வச்சே போய்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா சொல்லியிருந்தீங்க, அல்லாஹ் சார், பில் ஜாக்ஸ், இவங்க எல்லாம் வச்சு ஒரு ஸ்குவாட் ஒன்று சொல்லியிருந்தீங்க. அந்த ஸ்குவாட் அந்த ஒரு பிளேயிங் லெவனை பேஸ் பண்ணி பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் எப்படி பிரிக்க போறாங்க? பவர் பிளே 1, 3, 5. சரி, தீபக் சகர் போட்டுருவார். ஒரு ஓவர் வந்து இவரு போடுவாரு, பாண்டியா 1 போடுவாரு, அல்லாஹ் கசன்பர் 1 போடுவாரு, பும்ரா 1 போடுவாருன்னு வச்சுப்போ. போல்ட்டை விட்டுட்டோம். சாரி போல்ட் இருக்கிற போல்ட்டை விட்டுட்டேன். போல்ட்டுக்கு பவர் பிளேல வந்து ஓகே 2, அல்லாஹ் கசன்பர் 2 கொடுக்கலாம். அல்லாஹ் கசன்பர் 1, போல்ட்டுக்கு 2, இல்ல பாண்டியாக்கு 1, போல்ட்டுக்கு 2, அந்த மாதிரி நான் போய்க்கிறேன். எனக்கு மிட் ஓவர்ஸ் போயிடுவோம். மிட் ஓவர்ஸ் வந்துட்டீங்கன்னா அல்லாஹ் கசன்பர் வந்து இங்க வந்து 3 ஓவர் போட்டுருவாரு. மீதி இருக்கிற 7 to 15 எடுத்துக்கினா 9 ஓவர்ல 3 ஓவர் அல்லாஹ் கசன்பர் போட்டுருவாரு. தீபக் சகர் 1 ஓவர் அந்த 7th ஓவர் போட்டுருவாரு. 7th ஓவர் தீபக் சகர் போட்டுருவாரு. நான் அந்த தீபக் சகருடைய ஒரு ஓவர் நான் கொடுக்காம அந்த இடத்துல வில்ஜாக்ஸ் வச்சு ஒரு ஓவர் ஓட்டிடுவேன். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து வில்ஜாக்ஸுக்கு 2 ஓவர் போயிடும். அல்லாஹ் கசன்பர் 3, வில்ஜாக்ஸுக்கு 2, ஜஸ்பிரீத் பும்ரா 2, பாண்டியா 2. ஓகே, பெர்ஃபெக்ட். டெத்துக்கு வந்தா 2, போல்ட் 2.
பும்ரா 2, போல்ட் 2, பாண்டியா 1. நீங்க எல்லாம் அது நீங்க ஏத்த ஒரு எப்படி வேணாலும். இல்ல நீங்க இப்ப இந்த ஸ்குவாட பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா வருவாங்களே, நீங்க அதை மிஸ் பண்ணுவீங்க. அஸ்வினி குமாரையோ இல்ல வேற யாரோ எடுத்துட்டீங்க அப்படின்னா. அதுதான் ஒரு வில்ஜாக்ஸ் பவுலரே உங்களுக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு வாஸ்ட் காம்பினேஷன் வந்துரும். வில்ஜாக்ஸ் இல்லாம நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க ரத்தர்ஃபோர்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வில்ஜாக்ஸ்ன்ற ஒரு ஃபேக்டரை எடுத்துருங்க. மயக் மார்க்கண்டே வந்துருவாரு. அப்ப என்ன ஆகும்னா 3 அல்லா கசன்ஃபரு 3 வந்து இவரு போடுவார், மார்க்கண்டே போடுவாரு. மீதி இருக்கிற ஓவர்ஸ் வந்து இவங்களுக்குள்ள ஸ்பிளிட் அப் ஆயிடும். ஒருவேளை அதாவது வந்தா இல்ல ஒருவேளை நீங்க அந்த வில்ஜாக்ஸ் ஃபேக்டரா இருந்தாலும் மயங்க் மார்க்கண்டே உள்ள வந்து அந்த ஃபேக்டர் ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் ஆட வச்சாலும் ஸ்பின்னர்ஸ் அடி வாங்கிட்டாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஸ்பின்னுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின்னை வந்து அங்க தள்ளிடலாம். இதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். வார்டு நல்லா இருக்குது. 2 விஷயம் நான் பதிவு பண்ண நான் விரும்புறேன். இந்த மாதிரியான ஸ்குவாடு கிடைக்கிறது ரொம்ப ரேர். உங்களோட பேட்டிங்ல நீங்க மெஸ்அப் பண்ணக்கூடாது. மும்பை இந்தியன்ஸோட பெரிய சக்சஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் மும்பையோட பேட்டிங். எவ்வளவுக்கு எவ்வளவு மும்பையோட பேட்டிங் வந்து கிளினிக்கலா இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு மும்பை சக்சஸ் பார்த்துருக்குது. ஆல்சோ ட்ரஸ்டிங் த ஸ்பின்னர்ஸ். ஸ்பின்னர்ஸை நீங்க தயவு செஞ்சு ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஸ்பின்னர்ஸுக்கான ஓவர்ஸை கொடுங்க. அது வந்து 2வது விஷயம். ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ஆரா குமார் 2 வருஷமா ஐபிஎல்ல ஆரா டெப்ல தான் போய் நிற்குது. அன்பார்ச்சுனேட்டா ஓப்பனா நான் ஃபேக்ட்ஸை பேசிடுறேன். பர்ஃபார்மன்ஸ் சரி கிடையாது. 2 தடவையுமே 250க்குள்ளதான் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லை. நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ்னா ஆர்சிபியோட ஒரு மேட்ச் 8 பால்ல 21, போன வருஷம் 12 பாலுக்கு 42 என்னவோ அடிச்சது. அது 2. பவுலிங்ல ஒரு 5 ஆர்ஆர் கூட 48. பாண்டியா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல பாண்டியாவோட ஆரா குமார காட்டுறாரு. கஷ்டமான சுச்சுவேஷன்ல பாண்டியா ஸ்டெப் அப் பண்ணவே மாட்டுறாரு. எக்ஸாம்பிள் ஜிடி கூட அந்த லாஸ்ட் ஓவர் அவரு பவுலிங் போட்டிருந்தா இந்த டென்ட் வந்திருக்காரு. நான் அடிச்சு சொல்றேன். இன்னொன்னு ஒரு மாதிரி பேக் ஃபுட்ல போகின்னு இருக்கிறாரு. ஏதோ குரூஷியல் டிசிஷன்ஸ்ல கோட்டை விடுறாரு. மும்பை இந்தியன்ஸ் 3வது சீசன் கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஸ்குவாடை கொடுக்கிற பட்சத்துல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஹையர். ஒரு ஃபுட்பால் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் அவங்க நடத்துவாங்க. நீங்க இதை வந்து நீங்க பாட்டில் பண்ணீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா ஓன் கண்டினியூ ஆஸ் அ கேப்டன் ஃபியூச்சர்ல. இதுதான் டூ ஆர் டை அப்படின்றத அவங்க ரிசோர்ஸ் மூலியமா கொடுத்துட்டாங்க. கேப்டனா பாண்டியா தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காரு. அவரு கேப்டன்ஷிப்புக்கு கத்தி ரெடியா இருக்குது. ஏன்னா அவரு கீழே வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் இருக்கிறார். 2 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனு, ஒரு ரன்னர்ஸ் அப் கேப்டனு. இதனால ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ பிளேயர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அந்த ஒரு குரூஷியல் டைம்ல வந்து அதையும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, சரிப்பா பாண்டியா நீ வந்து ஒரு பிளேயரா இருந்து அடிச்சு கொடு, சூரியகுமாருக்கு நீ இது பண்ணு அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை கொடுக்கிற பட்சத்துல அது சரியா இருக்காது. மும்பை இந்தியன்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் டு கெட் தட் நம்பர் 6. 5 வருஷமா அவங்களுக்கு எதுவும் சரியா பண்ணல. இன்னொன்னு முக்கியமா சொல்லிடுறேன். இந்த மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா இந்த குளோபல் பிரான்ச்சைஸா எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த தாய் கழகம் ஏதாவது ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸ்கேம் பண்ணும் போதெல்லாம் என்ன ஆகுன்னா, இங்க பாத்தியா எம்எல்சி, இங்க பாத்தியா SA T20, இங்க பாத்தியா ILT20, இங்க பாத்தியா இந்த மாதிரி கோமாளி படத்துல பிஸ்கட் என்கிட்ட ரப்பர் இருக்கு, என்கிட்ட ஷார்ப்னர் இருக்கு, பிஸ்கெட்டை கேட்டா 10 ஐட்டத்தை எடுத்து காட்டுற மாதிரி காட்டின்னு இருந்தாங்க. இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, கால் வச்ச இடம் எல்லாம் கண்ணி வெடி. லிஸ்ட் அப்படியே சொல்லிடுறேன். SA T20 லைட்ட திருப்பாத. WPL நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ILT20 கை கெட்டினது வாய் கெட்டல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா தாய் கழகத்துக்கு வந்தாச்சு. எல்லாருமே இப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, எல்லாரோட ஹெட்டும் இப்ப தாய் கழகத்துக்கு மாதிரிதான் இப்ப இருக்குது. எல்லாரும் வெறிகொண்டு பாக்குறாங்களே. ஸ்லிப் ஆனா அந்த 2 படத்துல வடிவேலு
இதுல மாட்டி வச்சுட்டு கத்தி விட்டு விளையாடுற கதை தான். கண்டிப்பா இந்த வருஷம் நீ ஃபைனல் போயே ஆகணும். ஃபைனலா கப்படிக்கணும். ஃபைனல் நீ சத்தியமா போயே ஆகணும். இல்லைன்னா 2 படம் மாதிரி தொங்க விட்டுருவாங்க. இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது ஒரு லாஜிக் இருக்கு. எம்எல்சி நான் சத்தியமா அந்த டார்னமெண்ட், அது ரேண்ட் டார்னமெண்ட். அது நான் ஒரு நாள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த எம்எல்சி டார்னமெண்ட் பத்தி நான் பேசியே ஆகணும். போன வருஷம் நடந்ததெல்லாம் மனசாட்சிக்கு அப்பாற்பட்ட இது. அது எம்எல்சி ரேண்டாவே நம்ம பண்ணணும். இவனுக்கு பண்ணுவோம் தனியா ஒரு எபிசோட் பண்ணுவோம் ஐபிஎல் முடிச்சுட்டு. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. பார்த்து தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, பொழைச்சிக்க. ஐயா பாண்டியா ஐயா, உங்களை நம்பித்தான் இருக்கோம். அவுராவை எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு நீங்க அவுரா காட்டுங்க, பிரச்சனை இல்ல, ரிசல்ட்டோட காட்டுங்க. ஆனா ஆரா டெப்ல எல்லாம் இருக்குது ஐபிஎல்ல 2 வருஷமா. இன்டர்நேஷனல்ல தான் ஆரா வந்து ஸ்கை ராக்கெட்ல இருக்குது. ஸ்டாக் பரஸ் மாதிரி மைனஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ஸ்டாக்கை ஏத்துங்க, பாயிண்ட்டை ஏத்துங்க. அதான் வர வேண்டியவங்க வராங்க, வந்தவொன்னு அவருடைய ஆரா ஏறிடும். இந்த சீசன் பார்க்கதான் போறீங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க பக்கத்துல யாராச்சும் இருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், கடைசியா ஒரு பாயிண்ட், சின்னதா, டைம் இல்ல, அதனால கொஞ்சம் கேட்கிற கேள்விக்கு ஷார்ட்டா பதில் சொல்லிட்டு நம்ம இதை பைண்ட் அப் பண்ணிப்போம். அப்படியே இருக்க போறது இல்ல, ஒரு இன்ஜுரி எல்லாம் சரி பண்ணிட்டாரு, ஃபிட்னஸ் இஷ்யூ எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெயவர்தன் சொல்லியிருந்தாரு. மேக்சிமம் அவரை வந்து பிளேயிங் 11 ஃபீல்ட்ல ஆட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பனா இம்பாக்ட் பிளேயரா வெளியே போறது யாரு? மயிலா ஜெயவர்தனேவும் இந்த ஒரு கன்சர்னா தெரிவிச்சிருந்தாங்க. யாரை கேட்டாலும் எங்களுக்கு பவுலிங் நான் வந்து பவுலிங் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திலக் வர்மா கேன் பவுல், சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் வெளியே போற மாதிரி இருந்தா. அப்படி இருக்கும்போது யாரை இம்பாக்ட் பிளேயரா எடுப்பீங்க? சூரியகுமார் யாதவா இல்ல ரோஹித் சர்மாதான் உட்காரணுமா? சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் போவாதுல மிக முக்கியமான காரணம் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல். நான் இன்னைக்கும் சொல்லுவேன். பாண்டியா உள்ள வந்ததுக்கான காரணம் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல். இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலால ஒருத்தரோட கேப்டன்ஷிப் பறி போயிருக்குன்னா ஸ்கைக்கு தான். அதனால ஸ்கை தான் போய் ஆகும். ஸ்கைய வந்து அவங்க வந்து ஈவன் தோ ஸ்கை இஸ் அ கிரேட் ஃபீல்டர், மீதி இருக்கிறவங்க அதை வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்கன்ற ஒரு இது. இன்னொன்னு, கிவிங் மோர் ரெஸ்ட் டு ஸ்கை. ஸ்கை இஸ் அ ரிலையபிள் சோர்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஷுவர் இஸ். எப்பெல்லாம் ஸ்கை வந்து அந்த ஒரு 350-400 தாண்டுறாரோ, மும்பை இந்தியன்ஸ் ஆர் அ கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன், சிட்டிங் இன் அ கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன். அவரோட பேட்ல இருந்து ரன் ட்ரவ் வருதுன்னா முடிஞ்சு போச்சு மும்பை இந்தியன்ஸுக்குன்ற கணக்கு. ஸ்கை இஸ் த ஃபேஸ் ஆஃப் எம்ஐ பேட்டிங்ன்ற மாதிரி அவரு நின்றுட்டாரு இப்போ. அதனால அவரை நீங்க எவ்வளவுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுத்து நீங்க அடுத்த மேட்சுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி கொண்டு வரீங்களோ, யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் அண்ட் மோர் ஃப்ரம் ஸ்கை. எம்ஐஸ் டிபெண்டன்சி ஒரு இந்த பேட்டர்ன் ஷிஃப்ட் நான் எப்படி சொல்றேன்னா, டில் 2013 எம்ஐ ஆட ஸ்லைட் டிபெண்டன்சி டுவர்ட்ஸ் டெண்டுல்கர். என்னப்பா டெண்டுல்கர்லாம் என்னப்பா ஸ்ட்ரைக் ரேட் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வரன்னு 5 சீசன்ல 2500 ரன் அடிச்சிருக்காது, பெரிய விஷயம் தான். 2010 ஆரஞ்சு கேப் வின்னர் சொல்லியே ஆகணும். அதெல்லாம் வச்சிருவோம். மும்பை இந்தியன்ஸுக்காக கிட்டத்தட்ட 12-13 வருஷம், 15 வருஷமா ஹையஸ்ட் ரன் கெட்டர் அந்த 618 தாண்டாம மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வந்து இருந்துச்சு. டீம் எஃபர்ட்னாலதான் போயின்னு இருந்துச்சு. இங்க இப்போதைய சூழ்நிலைக்கு அந்த மாதிரி டீம் எஃபர்ட்டா இருக்குதானா? இல்ல. ஒரு 5 வருஷமா அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஸ்லைட் டிபெண்டன்சி இருக்குது. இவங்க டீம் எஃபர்ட்டா வந்துட்டாங்கன்னா நோ இஷ்யூஸ், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். டீமா ஆடாம இம்பேலன்ஸா இருந்துச்சுன்னா ஸ்கை தான் அந்த இதை வந்து பிவட்டல் ரோலா தாங்கி பிடிக்கணும். இந்த வருஷம் there is no excuses for 2 players. One is Hardik Pandya has to prove in his bat. இன்னொன்னு ரோஹித் சர்மா and his latest stages of career. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அன்பார்ச்சுனேட்டா இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல இருந்து நீங்க எவ்வளவு விலகுறீங்களோ உங்களோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பெரிய பேசு பொருள் ஆகும். இங்க நீங்க பர்ஃபார்ம் பண்ண தவறும் பட்சத்துல பல பேர் கழுகு மாதிரி காத்துக்கின்னு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா தூக்கலான்னு. அதுவும் 2-3 வருஷமா இந்த பிரச்சனை ரோஹித்துக்கு அதிகம் சந்திச்சுக்கின்னு இருக்கிறாரு. எப்போ அந்த ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு ரிட்டையர் ஆனாரோ
அவர் கொஞ்சம் ஃபார்ம் ஸ்லிப் ஆனாலும் ரோஹித்தை தூக்க போறோம், ஜெய்ஸ்டால கொண்டு வர போறோம், இவரை உள்ள கொண்டு வர போறோம், அப்படி இப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அவர் மேல போட்டுக்கினே இருக்கிறாங்க. வாயை மூடிக்கின்னு அவரை 27 வரைக்கும் நிம்மதியா விடணும்னா இந்த வருஷம் அவர் அடிச்சே ஆகணும். இல்லைன்னா அவரை நிம்மதியா விட மாட்டாங்க. இந்த வருஷம் பாப்பீங்க, இந்த வருஷம் ஒரு புது ஹிட்மேன் நீங்க பாப்பீங்க, நான் எழுதி தரேன். அதுதான் இந்த வருஷம் அவருடைய பெஸ்ட் எவர் சீசன், இத்தனை சீசன்ல அவர் அடிச்ச ரன்ஸை விட மினிமம் ஒரு ரன்னாச்சும் அடிப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அந்த அந்த மாதிரியான ஒரு ஹிட்மேனை நம்ம பார்க்க போறோம். அப்படி அந்த ஷோ எல்லாம் முடிஞ்சு இந்த ஐபிஎல் ஷோ வரும்போது, இல்ல ஒருவேளை இந்த ரெக்கார்டு இந்த ரன் கிராஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு திரும்ப வந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி 551 552 அடிப்பாரு. இல்ல 550 அடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஹையஸ்ட் ஸ்கோர். 2014 2000 எல்லாம் எனக்கு 2013 தெரியல. 500 ரன்னுக்கு மேல, அது 525 550 தெரியல. எனிதிங் அபவ் 570 அப்படின்னு கீகா சொல்றாப்ல. எஸ், அந்த ஸ்கோரை விட அதிகமா ரன்ஸ் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். இந்த சீசன் முடிஞ்சிட்டு வந்து நான் அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது, நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் பக்காவா செட் ஆயிருச்சு. இனி எல்லாமே மஹிலா ஜெயவர்தனி எடுக்கிற டிசிஷன்ஸ், பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு அவர் முடிவு பண்றதும், ஹர்திக் பாண்டியா ஃபீல்ட்ல என்ன பண்றதும் அப்படிங்கிறது தான். ஸோ ரிலையன்ஸ் குரூப், அம்பானி, இந்தியா வின் ஸ்போர்ட்ஸ், அம்பானி கொடுத்துருக்காங்க. இதை டெலிவர் பண்ண வேண்டிய ஒரு ப்ரெஷர், நீங்க சொன்ன மாதிரி கழுத்து மேல கத்தி வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா, கேப்டன் ஹர்திக் பாண்டியா, 6ஆம் மேன் ஹர்திக் பாண்டியா கையில தான் இருக்கு. ஸோ அதை திரும்ப அந்த 6வது டிராஃபி கொண்டு வந்து தராரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் எப்படி விளாடுறாங்க அப்படிங்கிறது. இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்குவாட், பிளேயிங் 11 ஸ்குவாட் ரிவ்யூ ஐபிஎலுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. இனி அடுத்த மேட்சஸ்க்குலாம் நாங்க வரமாட்டோம், எங்க டீம்ஸ் வந்து மற்ற ஆளுங்கெல்லாம் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுவாங்க. நாங்க உங்களை வந்து டைரக்டா களத்துல வந்து சந்திக்கணும், ஐபிஎலுக்கு வரோம். ஸோ ப்ரிவியூ வீடியோ ஐபிஎலுக்கு முன்னாடி நாங்க பண்ற கடைசி வீடியோ ப்ரிவியூ வீடியோ இதுதான். ஸோ மற்றவங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுவாங்க, நீங்களும் அதையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கடந்த சில நாட்களா நம்ம சேனல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய நன்றிகள், ஆதரவு அளிச்சதுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இந்த சைன் ஆஃப் பண்ணிக்கொள்வது கீகா அண்ட் SPD. நன்றி, வணக்கம். நன்றி.